ஹாய் குட்டீஸ். நாம இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டோட தமிழ் பாடம் ஓடி விளையாடு பாப்பாவோட புத்தக பயிற்சி தான் பார்க்க போறோம். உங்களுக்காக நான் எல்லா லெசனோட புத்தக பயிற்சியும் பயிற்சி வினாக்களும் உங்களுக்காக தனித்தனியாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாடலில் உள்ளபடி பொருத்துக. கனிவு கொடுக்கும் கனிவு கொடுக்கும் பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டு, சாதிகள் இல்லையடி பாப்பா, அன்பு நிறைய உடையவர் மேலோர். ஓகேவா? நான் திரும்ப படிக்கிறேன். கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டு, சாதிகள் இல்லையடி பாப்பா, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். ஓகே குட்டீஸ், நீங்களும் இந்த மாதிரி பென்சில் ஸ்கேல் வச்சு நீங்க இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பக்கவாட்டில் நம்பர் கூட போடலாம். தெளிவா எடுத்து புத்தக பயிற்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சொற்களை உருவாக்கி எழுதுக. இந்த 3 எழுத்தை வச்சு நம்ம சொற்கள் உருவாக்கணும். மழை, மழை, தழை, தழை, மழை, தழை, சாரி, மழை, தழை, எடு, சுடு, கலை, இலை, மணி, துணி, காய், வாய், கண், மண். இந்த மூன்று எழுத்துக்களை வச்சு 2 வார்த்தைகளை சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. திரும்ப படிக்கிற. மழை, தழை, எடு, சுடு, கலை, இலை, மணி, துணி, காய், வாய், கண், மண். அடுத்தது பார்க்கலாம். சரியான தொடருக்கு குறியிடுவோம். இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ண பூக்கள். இந்த பூந்தோட்டத்துல நிறைய பூக்கள் இருக்கு. அந்த பூந்தோட்டத்துல இந்த தம்பிக்கு பிடிச்சது மஞ்சள் வண்ண பூக்கள். பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன. இந்த வாக்கியம் தான் சரி. மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே அழகானவை. இதுக்கு செட் ஆகாத வாக்கியம், தவறு. பூந்தோட்டத்தில் மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே உள்ளன. இதுவும் இந்த வாக்கியத்தோட பொருந்தல, அதனால இதுவும் தவறு. அதனால சரியான விடை பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன. கோமதி, இவதான் கோமதி. வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன். இந்த முறை நீ வென்று விட்டாய், வாழ்த்துக்கள். இந்த பொண்ணுதான் கோமதி. எப்பவுமே இவதான் போட்டியில ஓட்டப்பந்தயத்துல ஜெயிப்பா. ஆனா இந்த முறை இந்த பெண்ணு ஜெயிச்சிட்டா. இந்த வாக்கியத்துக்கு கரெக்டா பொருந்துற வாக்கியத்துக்கு நம்ம டிக் மார்க் கொடுக்கணும். கோமதிக்கு ஓட தெரியாது. இது தவறான ஸ்டேட்மெண்ட். இது இதோட பொருந்தாது. கோமதி வேகமாக ஓடுவாள். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறானது. ஏன்னா இது இதோட சேரல. ஏன்னா கோமதி வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன், அதுதான் ஸ்டேட்மெண்ட். கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. இதுதான் சரியான வாக்கியம். ஏன்னா கோமதி எப்பவுமே கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருவா. இந்த முறை அவ கலந்துக்கல, அதனால இந்த பெண் ஜெயிச்சிட்டா. கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க படிச்சு பார்த்து டிக் பண்ணுங்க. அமுதா, நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நேரம் போவதே தெரியவில்லை. அமுதா பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாமா, நேரம் போறதே தெரியாதா. அமுதாவுக்கு நன்றாக பாட தெரியாது, தவறான வாக்கியம். ஆனந்திக்கு அமுதாவின் பாடல்களை கேட்க பிடிக்காது, தவறான வாக்கியம். அமுதா நன்றாக பாடுவாள், இதுதான் இதோட பொருந்துற வாக்கியம். ஏன்னா அமுதா நல்லா பாடினதுனாலதான் அவ பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, நேரம் போறதே தெரியல. அதனால அமுதா நன்றாக பாடுவாள் தான் கரெக்டான வாக்கியம். இதுக்குதான் நம்ம டிக் மார்க் கொடுக்கணும். அடுத்து பாருங்க, ஒன்றுபட்டதை இணைத்து வேறுபட்டதை வட்டமிடுக. இந்த ஒன்றுபட்டதை இணைக்கணும், வேறுபட்டதை நம்ம வட்டமிடணும். இந்த காரோட இதை சேர்த்துருங்க, இந்த லாரியோட இதை சேர்த்துருங்க, இதோட இதை சேர்த்துருங்க, இதோட இதை சேர்த்துருங்க, இந்த ராக்கெட்டோட இந்த ராக்கெட்டை சேர்த்துருங்க. மற்றதெல்லாம் வேறுபட்டு நிக்குதுல, வேற வேற இடத்துல, அதெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நான் இணைக்கிறதெல்லாம் நான் ரெட்ல இணைச்சிருக்கேன். ரவுண்ட் பண்றதெல்லாம் நான் ப்ளூல பண்ணியிருக்கேன். சரிங்களா? தெளிவா எடுத்து நீங்க இது பண்ணிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பாருங்க, வாகனத்திற்குரிய விலங்கு எது, எழுதி காரணம் கூறுவோம். இங்க பாருங்க, இந்த ஆட்டோவை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது, வரி குதிரை. இந்த
இத பார்த்தா எப்படி தெரியுது நமக்கு? ஒட்டகச்சிவிங்கி. இங்க பாருங்க, இந்த ஜீப் இது சாரி இந்த கார் பார்த்தா எப்படி தெரியுது? பூனை மாதிரி இருக்கா? இந்த இந்த ஜீப்பை பார்த்தா எப்படி இருக்கு? சிறுத்தை மாதிரி இருக்கு. இந்த ஜீப்பை பார்த்தா எப்படி இருக்கு? புலி மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இது நல்லாவே தெரியுது. இந்த ஜீப்பை பார்த்தா மான் மாதிரி இருக்குது. இது வரி வரியா இருக்கிறதுனால இது வரி குதிரை. இது ஒட்டகச்சிவிங்கியோட தோல் மாதிரி, அதாவது ஸ்கின் மாதிரி இருக்கிறதுனால ஒட்டகச்சிவிங்கி. இது பூனையோட கண்களை கொண்டதுனால பூனை. இது சிறுத்தையோட தோலை கொண்டதுனால, தோல் மாதிரி இருக்கிறதுனால சிறுத்தை. இதுவும் புலி மாதிரியான தோள்களை கொண்டதுனால புலி. இது மான் மாதிரியான தோற்றம் கொண்டதுனால மான்னு சொல்றோம். நீங்க ஜஸ்ட் எடுத்து இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து பாருங்க, படித்து பழகும். எப்பவுமே ஒரு லெசன் முடிச்சிட்டீங்கன்னா பின்னாடி இருக்க இந்த வார்த்தைகளை எல்லாம் தயவு செய்து படிச்சு வச்சுக்கோங்க. சொல்வதை எழுதுகளையோ இல்லைன்னா நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ்லயும் கண்டிப்பா வரும். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது, கூடி விளையாடு, குழந்தையை வையாதே, கனிவு கொடுக்கும், சாதிகள் இல்லை, உயர்ந்த மதி, படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். இதுலதான் நாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல 10 மார்க்ஸ் கண்டிப்பா சொல்ல கேட்டு எழுதுவோம் மிஸ் கொடுப்பாங்க. விளையாடு, விளையாடு, வையாதே, கனிவு, உயர்ந்த மதி, குழந்தை, அன்பு, படிப்பு, பாட்டு. முதல்ல இருந்து ஒரு வாட்டி குயிக்கா ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். பாடலில் உள்ளபடி பொறுத்துக்க. கனிவு கொடுக்கும் பாட்டு, காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டு, சாதிகள் இல்லையடி பாப்பா, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இங்க பாருங்க, இந்த 3 எழுத்துக்களை வச்சு சொற்களை உருவாக்கணும். மழை, தழை, எடு, சுடு, கலை, இலை, மணி, துணி, காய், வாய், கண், மண். அடுத்து பாருங்க, இதுக்கு சரியான தொடருக்கு நம்ம டிக் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ண பூக்கள். பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன. இதுக்குதான் டிக் மார்க் கொடுக்கணும். கோமதி, வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன். இந்த முறை நீ வென்று விட்டாய், வாழ்த்துக்கள். கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. இதுதான் சரியான வாக்கியம், பொருந்தக்கூடிய வாக்கியம். அமுதா, நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நேரம் போவதே தெரியவில்லை. அமுதா நன்றாக பாடுவாள். இதுதான் பொருந்தக்கூடிய வாக்கியம். இதை அழகா வரைஞ்சிக்கோங்க. நான் எதோட எதை கனெக்ட் பண்ணிக்கணும் அதோட அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதையும் ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இதையும் நான் ரவுண்ட் பண்ணணும். இதையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இதை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஹெலிகாப்டர் இருக்கு. இதை ப்ளூ லைன் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. வரி குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, பூனை, சிறுத்தை, புலி, மான். மறந்துட வேண்டாம். அடுத்து பாருங்க, படித்து பழகுவோம். சரி, இதை நானே ரவுண்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்படி நாம இதே ரவுண்ட், ஏன்னா மறந்துடாதீங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் எல்லா பாடத்தையும் தனியா உங்களுக்காக வாசிச்சு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் புத்தக பயிற்சி வினாக்கள் எல்லாம் உங்களுக்காக கரெக்டாக ஃபில் பண்ணி அதை ஒரு வீடியோவாக போடுவேன். உங்களுக்காக பயிற்சி வினாக்கள், அதாவது இந்த லெசனோட ஒர்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னோட சேனலும் என்னோட வீடியோவும் உங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குட்டீஸ், பாய்.